ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். சீன்ல நம்மளோட பரத்வாஜ் வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்மளோட ரோஹிணி வந்து சீமா பிரேம்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நான் அர்ஜென்ட்டா சீதாப்பூருக்கு போகணும், நான் ஒரே ஒரு ட்ராமாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து எல்லாரும் வந்து என்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அவங்களுக்காக நான் இன்னைக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பிரேம் திட்டுறா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ, இப்பெல்லாம் நீ போன அப்படின்னா பெரிய பிரச்சனையாகும், வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டு அந்த பாருங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை, ஆனால் நீங்கள் ஏதாவது பண்ணி நாங்கள் கூட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே நாங்கள் வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துட்டையுமே சும்மா வந்து ஒரு பொய்யை சொல்லிட்டு பிரேம் சீமா 2 பேர் சேர்ந்து ரோஹிணியை வந்து அந்த ஊருக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அதோட இங்கே வேலு சசியை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து ரோஹிணி வந்து உண்மையான ரோஹிணி இல்லை, அவள் வந்து துர்கா தான், அவள் நாடகத்தில் நடிக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து பத்வாஜ் வீட்டில் உள்ளவங்ககிட்ட வந்து சொன்னாலும் நம்ப மாட்டாங்கல்ல, அவங்க நேர்லேயே போய் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக சீதாப்பூரில் வந்து ட்ராமா வந்து பண்ணுறால அந்த அட்ரஸை வந்து கொடுத்து இந்த மாதிரி சீமாவும் பிரேமும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. அங்கே வந்து ட்ராமாவுக்கு வந்து இவங்களை இன்வைட் பண்ண மாதிரியும், அதுக்கு தான் அவங்க சைலண்ட்டாக போய் முன்னாடியே வந்து முன்னேற்பாடெல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரியும் ஒரு இன்விடேஷனை வந்து மேக் பண்ணி அங்கே வைக்க, அதை பார்த்து எல்லாருமே வந்து நினச்சிக்கிறாங்க ஓகே சீமா பிரேமா அப்புறம் ரோஹிணி 3 பேருமே இதுக்கு தான் வந்து வெளியூர் போயிருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமுமே வந்து சீதாப்பூருக்கு போகுது. இதை பார்த்துட்டு சசிக்கும் வீடுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, நம்ம போட்ட பிளான் பக்காவாக சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அங்கே போயிட்டு அந்த போலியான ரோஹிணி மாட்ட போற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பிரேமும் சீமாவும் பயந்துட்டு இருக்காங்க. பிரேம் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு இதெல்லாம் சரியா பண்ணு தோணவே இல்லை, நான் எவ்வளோ இவள்கிட்ட சொல்லி பார்த்துட்டு இவ கேட்காம இந்த மாதிரி பண்றா, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் சீமா அப்படின்னு கேட்க வேற என்னங்க பண்றது, நமக்கு வேற வழி இல்லை, இவ பேச்சை கேட்டு தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் பரத்வாஜ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த டிராமாக்கு வந்துடுறாங்க. உடனே இதை பார்த்த சீமாவுக்கும் பிரேமுக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது, இவங்க இப்படி இங்க வந்தாங்கிற மாதிரி முடிச்சிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் போய் உட்கார்ந்துடுறாங்க. இங்க வந்து என்ன பண்றா, ரோஹிணிக்கு வந்து கால் பண்றதுக்காக சீமா கால் பண்ணிட்டே இருக்க, இவ அட்டன் பண்ணவே மாட்டா, ஐயோ பயமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அங்க சசி வந்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா, என்ன சீமா பயந்துட்டியா, எப்படா நம்ம ஃபேமிலி இங்க வந்தாங்கன்னு தானே யோசிக்கிற, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இன்விடேஷன் பண்ணி அதை வந்து நீங்க தான் வந்து இங்க வர சொன்ன மாதிரி சும்மா சொன்னேன், அதை அவங்க நம்பி இங்க வந்துட்டாங்க, இப்ப அந்த போலியான ரோஹிணி மாட்ட போறா பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இவளுக்கு பயமா இருக்கு, ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முழிக்கிறா. இங்க வந்து மேடையிலையும் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுறாங்க, உங்களோட துர்கா வந்து இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்மளோட துர்காவும் அழகா ட்ரெஸ்லாம் மாத்திக்கிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நம்ம பேர் எப்போ சொல்லுவாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நடுவில் என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கும்போது இங்க வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் நடந்துட்டு இருக்கு. துர்கா வந்து ஷாலை வந்து துப்பட்டா போட்டு டான்ஸ் பண்றதுனால அவளோட ஃபேஸ் வந்து தெரியல, இருந்தாலும் சீமாவுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு, அப்படியே பயந்துட்டு பார்த்துட்டு இருக்கா, கடவுள்கிட்ட வேற ப்ரே பண்ணிட்டு இருக்கா, கடவுளையும் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து முகத்தை காட்டுது, பார்த்தா வந்து அது உண்மையான துர்கா கிடையாது, வேறு யாரோ போல, எப்படியோ துர்கா வந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை, துர்காவை வந்து கையை கழுவுமா நம்மளோட சித்தார்த் பிடிச்சிட்டு அந்த கோலத்தில் பார்த்துட்டு, நீ உண்மையான என்னோட ரோகிணியே இல்லை இல்லை, நீ யான்னு சொல்லு, என்ன இந்த கோலம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவ தெரு தெருன்னு முடிச்சிட்டு சித்தார்த் என்ன நீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறா. ஆனால் அவன் வந்து தெளிவாக கண்டுபிடிச்சிடுறான், உண்மையை சொல்லு, நீ உண்மையான ரோகிணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்ட உடனே அவளும் ஒத்துக்கிறா, ஆமா இல்லைன்னு சொல்லிட்டு. உடனே அவன் கோவத்தில் கத்துறான், எவ்வளோ திமிரடி உனக்கு, என்னோட ரோகிணி மாதிரி நடிச்சு என் குடும்பத்தையும் நீ ஏமாத்துறியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இப்பவே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் நீ யாருன்னு வந்து நிரூபிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போறா. அப்ப கரெக்டா சீமா அந்த இடத்துக்கு வந்துடுறா. சித்தார்த் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே சித்தார்த் வந்து அவள்கிட்ட சொல்றா, இந்த பாருங்க இந்த பொண்ணு நம்மள ஏமாத்திட்டு இருந்திருக்கா சீமா, ரோஹிணின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் வந்து இது பண்ணிட்டு இருந்திருக்கா நடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து சீமா சொல்லிடுறா, இந்த பாருங்க சித்தார்த், நான் தான் வந்து இந்த பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்தேன், ரோஹிணி மாதிரி நான் தான் நடிக்க சொல்லி அழைச்சிட்டு வந்தேன்னு சொல்லும் போது சித்தார்த்துக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே கேட்குறா, என்ன உங்ககிட்ட பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ணீங்க, எதுக்கு இந்த விஷயத்திட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் அவன் சொல்றதுக்கு வரா, நான் அவன் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப பிரேமும் வந்து ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொன்னோன்னா அவனுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது, என்னடா நீயும் சரி சீமாவும் சரி இப்படி
இப்படி பண்ணிட்டீங்களே! இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியாது. எதுக்கு இப்படி ஏமாத்துறீங்க அப்படின்னு. அப்பதான் வந்து சீமா நடந்ததெல்லாம் சொல்றா. இந்த பாருங்க ரோகிணி வந்து இறந்துட்டா. நம்ம குடும்பத்த காப்பாத்துறதுக்கு வேற வழி இல்ல. அப்பதான் நான் வந்து இந்த ரோகிணி மாரி உருவத்துல இருக்கிற இந்த துர்காவ பார்த்தேன். அவ வந்து இந்த டிராமாத்துல நடிக்கிறவ, டான்ஸ் பண்றவ. அவகிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணி தான் ரோகிணி மாரி வேஷம் போட்டு நான் வந்து நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன். அப்பதான் வந்து அந்த பரத்வாஜ் வீடு நம்ம கை விட்டு போகாம இருக்கும். இல்லைன்னா சசியும் வேலுவும் நம்மள கழுத்த பிடிச்சு வெளில தள்ளியிருப்பாங்க சித்தார்த். எல்லாத்தையும் புரிஞ்சுதான் நாங்க இப்படி பண்ணோங்கிற மாதிரி சொல்லும்போது சித்தார்த்துக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டான். ஆனா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறான். இந்த விஷயத்த பத்தி நான் என்னோட குடும்பத்திட்ட நான் மறைக்க மாட்டேன். இப்பவே இவ யாருன்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் நான் சொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. அதோட துர்காவும் வந்து ரோகிணி மாதிரி புடவெல்லாம் கட்டிட்டு வரா. அப்போ வந்து சசி வந்து வேணுக்குன்னு வெறுப்பேத்திட்டு இருக்கா. என்னடி ரொம்ப வந்து நடிச்சிட்டு இருக்கியா என்ன? இன்னைக்கு உன்னோட சுயரூபம் தெரிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லும்போது, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கு மதியம் என்னை விட்டு தள்ளியே இரு. தேவையில்லாம ஏதாவது நீ பக்கத்துல வம்பு விழுத்த அப்படின்னா உன்னை நான் அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி செம்மையா கத்தி விட்டுட்டு போயிடுறா. அதோட இந்த மாதிரி வந்து சித்தார்த்தும் வீட்டுக்கு வரான். அவங்க எல்லாத்துட்டையும் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். பிரேமு சீமாவும் திரு திருன்னு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்து ரோஹிணி என்ன பண்ணுறா, சசியை வந்து திட்டுற மாதிரி திட்டிகிட்டு இருக்கா. இவன் என்ன பண்ணியிருக்கா தெரியுமா? இவன் வந்து நம்ம குடும்ப மானத்தையே வந்து அவமானப்படுத்துறதுக்கு தான் ஒரு ஒரு வேலையும் பண்ணிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணுங்கன்னு அவளை திட்டுற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் வந்து சித்தார்த் யோசிச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. உடனே எல்லாரும் கேட்குறாங்க, சித்தார்த் ஏதோ சொல்ல வந்தியே அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அங்கே போயிட்டு ரூமில் போயிட்டு ரோஹிணியோட ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கான். ரோஹிணி நீ திரும்ப வந்துட்டேன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னோட சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு கூட நிலைக்கல. இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழறான். அப்பா அவங்க 2 பேரும் ஒண்ணா அந்த போட்டோ கீழே விழ போகுது. கரெக்டா வந்து துர்கா வந்து அதை பிடிச்சிடுறா. உடனே இப்போ சித்தார்த் வந்து அந்த போட்டோவை வந்து வெடுக்கணும் வாங்கிட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்றான். உடனே அவளும் அங்கேருந்து போயிடுறா. அதோட சித்தார்த் வந்து சீமாவையும் பிரேமையும் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இந்த பாருங்க வேலுவும் சசியும் வந்து இந்த வீட்டுல வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பொய்க்கு வந்து நான் சம்மதிச்சேன். இவளை பத்தி எதுவும் சொல்லலை. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போயிடுறான். அதோட இங்க துர்காவோட தம்பிக்காரன் வந்து டிராயிங் பண்ணிட்டு இருக்கானா. உடனே வந்து சசி வந்து வேணும்னு அங்க வந்து அவனை வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப அவன்கிட்ட ஆட்டிடியூடா பேசிட்டு ஒழுங்கு மாதிரியே உண்மையை சொல்லு, உன்னோட அக்கா எங்கேருந்து வந்தான்னு சொல்லு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்கு மேல கேள்வியா கேட்டு அவனை பயமுடுத்துறான். மேலேருந்து அதாவது டெரஸ்லேருந்து கீழே தள்ளி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயமுடுத்துறான். அவன் பயந்து கத்துறான். கரெக்டா அந்த நேரத்துல நம்ம துர்கா வந்துட்டு இவளை தள்ளி விட்டுறா. தள்ளி விட்டுட்டு இவ்வளவு திமிரு இருந்தா என்னோட தம்பி கிட்ட நீ இப்படிலாம் நடந்துப்போ, உனக்கு அவ்வளவுதான் நீ மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து துர்கா மாதிரியே வந்து பேச ஆரம்பிச்சிடுறா. இவளுக்கு ஒன்றும் புரியல. பாத்தியா உன்னோட சுயரூபம்லாம் வெளில வர ஆரம்பிக்குது, எங்க ரோகிணி இப்படிலாம் பேச மாட்டாளே அப்படின்னு சொன்ன உடனே உடனே டக்குன்னு வந்து ரோகிணி மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, இந்த பாரு என்னதான் இருந்தாலும் இவன் எனக்கு தம்பி மாதிரி தான், புரியுதா? ஒரு சின்ன பையனை கூட பார்க்காம அவன்கிட்ட இப்படி நினைக்கிறியே, நீலாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுட்டு வாடா தம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அழைச்சிட்டு வந்துடுறா. அதோட தம்பிக்கார வந்து சசி மேல கோபப்பட்டுட்டு என்ன பண்றா, ஒரு பிளாஸ்டிக்லயே வந்து ஒரு பாம்பு இருக்குல்ல அதை தூக்கி அவள் மேலே போட்டு அவளை பயமுறுத்திட்டு இருக்கா. அவள் பயந்து கத்திட்டு எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதோட வந்து இதெல்லாம் பார்த்து துர்காவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே நம்ம தம்பி இவளை நல்லா விரட்டி அடிக்கிறான், இப்படிதான் பண்ணணுங்கிற மாதிரியே மனசுல நினைச்சிட்டு இருக்கா. அதோட இந்த தம்பிக்காரன் வந்து கிச்சன்ல இருக்கும்போது இந்த சசி என்ன பண்றா, அவனுக்கு வந்து சூடு வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபோக் ஸ்பூனை வந்து நெருப்புல காட்டி, இந்த பாரு உனக்கு சூடு வைக்க போறேன், இப்ப நான் ரெக்கார்டு பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லுடா, உன் அக்கா பேர் என்ன, அவ எங்கேருந்து வந்தா, எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவனை சூடு வைப்பன்னு சொல்லி மிரட்டி கேட்டுட்டே இருக்கான். அவன் பயந்து கத்துறான். அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு அவன் வேகமா ஓடிடுறான். அப்பயும் போட்டு இவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரத்துல சீமா வந்துட்டு தடுக்கிற, உனக்கு என்ன பைத்தியமா, சின்ன பையன்ட்ட போய் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படி தாண்டி பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவ திமுறா பேச இதெல்லாம் பார்க்கறதுக்காக பயங்கரமா கோவம் வருது. உடனே தொடப்பத்தை எடுத்து அப்படியே வந்து சசி பக்கத்துல வந்து அவளை அடி அடின்னு அடிச்சு வெளுத்து வாங்கிடுறா. சசி வந்து அப்படியே துடிச்சு உழுவுறா. அந்த நேரத்துல கரெக்டா பாட்டியும் வந்து பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.